ராம்குமார் பெற்ற 3 கோடி கடனுக்காக தனக்கு சொந்தமான 150 கோடி சொத்தை முடக்குவதா என பிரபு தரப்பிலிருந்து வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் சிவா நம்மோட இணைப்பில் காத்திருக்கிறார். சிவா, வணக்கம். விவரங்கள். நவீனா, ராம்குமார் பெற்ற 3 கோடி ரூபாய் கடனுக்காக தனக்கு சொந்தமான 150 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை முடக்க உத்தரவிட்டுள்ளதாக நடிகர் பிரபு தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நடிகர் சிவாஜி கணேசனுடைய பேரனும் நடிகருமான துஷ்யந்த், அவரது மனைவி அபிராமி ஆகியோர் பங்குதாரர்களாக உள்ள ஈசன் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் சார்பில் நடிகர் விஷ்ணு விஷால், நடிகர் நிவேதா பெத்ராஜ் உள்ளிட்டோர் நடிப்பில் ஜெகஜால கில்லாடி என்ற படத்தை தயாரித்தனர். பட தயாரிப்புக்காக தனபாகியம் என்டர்பிரைசஸ் நிறுவனத்திடம் 3,74,75,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தனர். இந்த கடனை திருப்பி செலுத்தாததால் வட்டியுடன் சேர்த்து 9,39,00,000 ரூபாய் செலுத்த ஏதுவாக ஜெகஜால கில்லாடி படத்தினுடைய அனைத்து உரிமைகளையும் தனபாகியம் என்டர்பிரைசஸ் நிறுவன நிர்வாக இயக்குநரிடம் ஒப்படைக்கும்படி மத்திய அரசு கடந்த 2024ஆம் ஆண்டு மே மாதம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவின்படி அனைத்து உரிமைகளையும் வழங்காததை அடுத்து மத்திய அரசு தீர்ப்பை அமல்படுத்தும் வகையில் ராம்குமாருடைய தந்தையான சிவாஜி கணேசனுடைய வீட்டை ஜப்தி செய்து பொது ஏலம் விட உத்தரவிட கோரி தனபாகியம் என்டர்பிரைசஸ் நிறுவனம் உயர்நீதிமன்றத்தை வழக்கு தாக்கல் செய்திருந்தது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய வீட்டை ஜப்தி செய்ய உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்ய பிறப்பித்த உத்தரவை நீக்க கோரி பிரபு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி அப்துல் குத்தஸ் முன்பு விசாரணைக்கு வந்தபோது பிரபு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த விவகாரத்தில் 3ஆம் நபரான தனது இல்லத்தை ஜப்தி செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாகவும் அதனை நீக்க வேண்டும் என வாதத்தை முன்வைத்திருந்தார். தன்னுடைய சகோதரர் ராம்குமார் பெற்ற 3 கோடி ரூபாய் கடனுக்காக தனக்கு சொந்தமான 150 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை முடக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். தன்னுடைய வாழ்நாளில் இதுவரை 1 ரூபாய் கூட கடன் வாங்கியது இல்லை எனவும் நடிகர் பிரபு தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்தது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதி, ராம்குமார் உங்களுடைய சகோதரர் தானே, ஒன்றாக தானே வாழ்ந்து வருவீர்கள், அந்த கடனை தற்போது நீங்கள் செலுத்திவிட்டு பின்னர் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாமே என்று யோசனை தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த பிரபு தரப்பு வழக்கறிஞர் இதுபோன்று அவருக்கு உதவ முடியாது என்றும் நிறைய பேரிடம் ராம்குமார் கடன் வாங்கியுள்ளதாகவும் கூறினார். இதனையடுத்து இந்த வழக்கினுடைய விசாரணையை வரக்கூடிய 8ஆம் தேதி அன்று நீதிபதி ஒத்தி வைத்திருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி சிவா.